இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை கவனித்துவாங்க. எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ் என்கிற இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணும்படி ஒரு அன்பாய் கேட்கிறேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி குறித்து சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு விடுதலை வரும். ஒரு வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை சுகமாப்பார். ஆகவே இந்த நாளில் உங்களுக்காய் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை நான் வாசித்து இதற்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 30ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துல இங்க அருமையான தாவீது பக்தன் சொல்கிறார். சங்கீதம் 30:2வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு விடுதலை வரும். எப்பேற்பட்ட வியாதனம் தேவன் உங்களுக்கு சுகமாக்குவார். ஆகவே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், விடுதலை காண்பீர்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, என்னோடு இந்த ஜெபிக்கிற இந்த அன்பு சகோதரக்காய் சகோதரிக்காய் தேவ பிள்ளைகளுக்காய் இந்த தகப்பன தாயாருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தை செய்தவரை மகிழ பண்ணுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.